அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கு வந்துட்டு பார்க்க போகிற என்ன விஷயம் சொன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெட்டர்ஸ்ல சொல்லி ஃபிசிக்ஸில் வந்துட்டு லாஸ்ட் யூனிட்டுக்கு முதல் யூனிட்டாக மெட்டர் அண்ட் ரேடியேஷனுக்கு முன்னுக்கு வர யூனிட்டாக வரக்கூடிய ஒரு யூனிட். இதில் வந்துட்டு 3 சாப்டர்ஸ் இருக்கு. லாஸ்டிசிட்டி, அடுத்தது சர்ஃபேஸ் டென்ஷன், அடுத்தது விஸ்கோசிட்டின்னு சொல்லி 3 சாப்டர் இருக்குது. சரியா? இந்த 3 சாப்டரையும் உள்ளடக்கின ஒரு பாடம் தான் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெட்டர்ஸ். அது வந்துக்கிட்டு 3 பாடம் வந்துக்கிட்டு மிக சின்னதாக தான் இருக்கும். அதில் சின்ன சின்ன விளக்கங்கள் இருக்குது. அந்த விளக்கங்களை சரியான முறைக்கு நுணுக்கமாக விளங்கி கொண்டா இந்த பாடம் மிக இலகுவான ஒரு பாடம். இப்போ நம்ம பார்த்துட்டு சொன்னால் மெக்கானிக்ஸு, அடுத்தது வேவ்ஸ்ன்னு சொல்லி ஃபிசிக்ஸில் வந்துட்டு ஓவராலாக பல சாப்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துட்டு சொன்னால் ஃபிசிக்ஸ் எடுக்கக்குள்ள மெக்கானிக்ஸ் இருக்குது, ரெண்டாவது வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இருக்குது, மூன்றாவது ஹீட் இருக்குது, நாலாவது மெயினான சாப்டர் ஃபீல்டு. 3 ஃபீல்டையும் சொல்லியிருக்கேன். ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, அடுத்தது கிராவிடேஷனல் ஃபீல்டு. அப்படி 3 ஃபீல்டு இருக்குது. அடுத்தது 5வது எலக்ட்ரிசிட்டி, 6வது எலக்ட்ரிசிட்டிக்கு போகிறோம். 6வது அங்கால வந்துருக்குது எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இந்த ஃபீல்டுக்குள்ளே 3 ஃபீல்டு இருக்குது. கிராவிடேஷனல் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லி 3 ஃபீல்டு இருக்குது. சரியா? அடுத்தது எலக்ட்ரானிக்ஸுக்கு போகிறோம். அடுத்தது இங்கால 7வதா பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெட்டர்ஸ். அடுத்தது 8வது என்னது? ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெட்டர்ஸ். அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா மெட்டர் அண்ட் ரேடியேஷன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மெக்கானிக்ஸுக்குள்ளே நான் ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் சேர்த்திருக்கேன். வேவ்ஸை பார்த்தீங்கன்னா வேவ்ஸுக்குள்ளே சவுண்டும் லைட்டும் இருக்குது. இங்கே ஹீட்டை பார்த்தீங்கன்னா தனி ஹீட் ஃபீல்டுக்குள்ளே 3 ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெட்டர்ஸ், மெட்டர் அண்ட் ரேடியேஷன் சொல்லி யூனிட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது பெரும்பான்மையான புள்ளி என்னது எடுத்திருக்க போகுது 22.5 தொடக்கம் 24, 25 மார்க்ஸுக்குள்ளே வரக்கூடிய கேள்வியெல்லாம் இருக்கும். இது வந்துக்கிட்டு 7-8 MCQ கூட சேர்த்து எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேர்த்து அதுக்குரிய ஒரு மார்க்ஸ் இதை எடுத்துருக்க போது ஹீட்டும் அதே மாதிரி, ஃபீல்டும் அதே மாதிரி, எலக்ட்ரிசிட்டி இவ்வளவும் சேர்ந்து பெரும்பான்மையான மார்க்ஸ் 85% மார்க்ஸ் என்ன செய்ய போகுது? இவ்வளவும் 85 அல்லது 80% மார்க்ஸை வந்துக்கிட்டு இவ்வளோ பாடமும் சேர்ந்து எடுக்க போகுது. சரியா? ஃபீல்டு எல்லாம் சேர்ந்து இவ்வளவும் சேர்ந்து 85 இல்லாட்டி 90, அதாவது 80 தொடக்கம் 90% மார்க்ஸ் என்ன செய்யுது? இது எடுக்குது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டர்ஸ் இதெல்லாம் வந்துக்கிட்டு சாய்ஸுக்கு இருக்கிற பாடம் தான். உண்மையில பார்த்தீங்கன்னா கேள்விகள் மிக குறைவு. எம்சிக்யூ கேள்விகள் பார்த்தீங்கன்னா மிக குறைவு. சாய்ஸுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட, அதாவது நீங்கள் படிப்பீங்க 3 யூனிட் கட்டாயம் படிக்க வேண்டிய யூனிட். ஏன்னா எம்சிக்யூ கேள்வி வார. சரியா? எம்சிக்யூ கேள்வி வந்தாலும் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்னு வரக்கோல இது வந்துக்கிட்டு சாய்ஸுக்காக வேண்டி படிக்க வேண்டிய. இப்போ உங்களோட இதை பார்த்தீங்கன்னா 5வது கேள்வியாக 4 ஸ்ட்ரக்சருக்கு போகிற 5வது கேள்வியாக மெக்கானிக்ஸ் வரும். 5வது கேள்வியாக என்ன வரப்போகுது? மெக்கானிக்ஸ் வரும். அடுத்தது 6வது கேள்வியாக பார்த்தீங்கன்னு சொன்னா வேவ்ஸ் வரும். 6வது கேள்வியாக பார்த்தீங்கன்னு சொன்னா வேவ்ஸ் வரப்போகுது. வேவ்ஸில் என்னது? சவுண்டா லைட்டாங்கிறது அது ஒவ்வொரு வருஷம் இயரை பொறுத்து மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன வரப்போகுது? ப்ராப்பர்ட்டிஸில் வரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வது ஃபீல்டில் ஏதாவது ஒரு ஃபீல்டு வரப்போகுது. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் 9வது பார்த்தீங்கன்னா 9வதுல ஏ பார்ட் பி பார்ட்னு பிரியும். ஏ பார்ட்டில் வந்துக்கிட்டு எலக்ட்ரிசிட்டி வரப்போகுது. பி பார்ட்டில் வந்துக்கிட்டு எலக்ட்ரானிக்ஸ் வந்துக்கிட்டு வரப்போகுது. அடுத்தது 10வது பார்த்தீங்கன்னா அதுவும் ஏ பார்ட் பி பார்ட்னு பிரிய போகுது. இப்போ ஏல பார்த்தீங்கன்னா 10வதுல ஹீட் வரும். அடுத்தது பி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டர் அண்ட் ரேடியேஷன் வந்துக்கிட்டு வரப்போகுது.
சரியா? இப்ப இப்படியான கேள்விகள் இருக்கும்போது இதுல ஏதாவது 4 செய்யணும், ஏதாவது 4. இப்ப இதனால நீங்க விரும்பினா செய்யலாம், சரியா? இல்லாட்டி இதுல செய்ய போறீங்கன்னா ஏ செய்யலாம், இல்லாட்டி பி செய்யலாம். 10வதுல செய்ய போறீங்கன்னா ஏ செய்யலாம், இல்லாட்டி பி செய்யலாம். எதனால 4 செய்யலாம்? 6 7 8 9 10, இந்த 10க்குள்ள எதனால 4 செய்யலாம்? இதுல ஒன்றை சூஸ் பண்ணீங்கன்னா, இதுல 9வது சூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஏ இல்லாட்டி ஏ செய்யலாம், இல்லாட்டி பி செய்யலாம். எதனாலே ஒன்றை செஞ்ச சரி, சரியா? இப்படி உங்களுக்கு கேள்விகள் அமைப்பிரிக்க போகுது. இதுல சிலாக்களுக்கு 4 சாப்டர் எடுக்கும் போது இப்ப மெக்கானிக்ஸ் செய்யறாரு, வேவ் செய்யறாரு, அடுத்தது ஃபீல்டு செய்யறாரு, எலக்ட்ரிசிட்டி செய்யறாரு இந்த வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு சாப்டர் அவருக்கு குளறுபடியாக பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு சாப்டருக்கு வருவார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு. ஏன்னு சொன்னா இது மிகவும் தியரியில மிகவும் குறுகிய ஒரு இடமாக இருக்கு. கேள்விகள் செஞ்சா பார்த்தா ஒரு நல்ல ஒரு பரந்த ஒரு நாலேஜோடு இருக்கும். ஆனா இப்ப இந்த பாடம் வந்துகிட்டு மிகவும் ஒரு இலகுவான ஒரு பாடம், எல்லாரும் செய்யக்கூடியது. அதாவது இவர் மெக்கானிக்ஸ் எலாக்கள் சிஇ இல்லாட்டி, வேவ் எலாக்கள் சிஇ இல்லாட்டி, ஃபீல்டு எல்லாம் சிஇ இல்லாட்டியும் கூட, ஆனா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாரும் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி. ஏன்னா அது தியரியல் வந்துகிட்டு ஒரு ஆழமான ஒரு புரிதல் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கேள்விகளை என்ன செய்யலாம்னா இலகுவாக அணுகிட்டு போயிடலாம். அதுல சுருக்கள் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலாக வரும். சுருக்கள்னு சொன்னா சின்ன சின்ன சுருக்கல்கள் இருக்கும், அந்த சுருக்கல்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்கள் வரலாம். அதை கொஞ்சம் கவனிச்சுன்னா அந்த கேள்வி வந்துகிட்டு தியரியெல்லாம் மிக இலகுவான ஒரு தியரிகளா வரும், சரியா? அப்ப அது வந்துகிட்டு விளங்கி எடுத்தோம்னா அந்த கேள்வி சுவராக செஞ்சு மார்க்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடம் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது, சரியா? அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு நல்ல மார்க்ஸ் உண்டு. ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்துகிட்டு செஞ்சு ஒரு நல்ல மார்க்ஸ் ஒன்று அச்சீவ் பண்றதுக்கு, பிசிக்ஸ்ல ஒரு நல்ல மார்க்ஸ் ஒன்று அச்சீவ் பண்றதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஹெல்ப் ஆகிக்கும். ஏன்னு சொன்னா 4 எஸ்ஏ செய்ய வேண்டியிருக்குது. ஒரு எஸ்ஏ வந்துகிட்டு பிரச்சனை படுத்தினாலும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்ஏயும் வந்துகிட்டு எல்லா எஸ்ஏயும் வந்துகிட்டு சரியாக வரும், சரியா? அப்ப 3 எஸ்ஏ இல்லை 4 எஸ்ஏயும் தெளிவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், சரியா? இப்ப இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை ஒரு பெக்கப் பிளேனா தான் நிறைய பேர் வச்சுப்பாங்க. அதாவது பெக்கப் பிளேன் ஒரு 4 பாடங்கள் படிச்சுட்டு போவாங்க. 4 பாடங்கள் படிச்சுட்டு போயும் அதுல ஒரு பிரச்சனைகள் வரக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து செய்வாங்க. சிலாக்கள் என்ன செஞ்சுட்டு போவாங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸை மெயினாக எடுத்துட்டு போவாங்க, ப்ராப்பர்ட்டிஸை செய்வோன்னு சொல்லி, சரியா? இப்ப ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துட்டு போறான்னு பிரச்சனை இல்லை, சரியா? ப்ராப்பர்ட்டிஸையும் லேசான பாடம் அதை எடுத்துட்டு போகலாம். ஆனா நீங்க 6 எஸ்ஐக்கு என்னென்னும் கட்டாயம் தயார்படுத்திட்டு போகணும். 6 எஸ்ஐக்கு தயார்படுத்திட்டு போனீங்கன்னா அதுல 4 எஸ்ஐயை தெரிவு செஞ்சு இதெல்லாம் என்னன்னா ஏதோ 2 கஷ்டமா வந்துட்டுன்னா நீங்க 4 எஸ்ஐக்கு தான் ரெடி ஆகிட்டு போனீங்கன்னா அதுல ஏதோ ஒரு 2 இல்லாட்டி 1 கஷ்டமா வந்துச்சுன்னா கஷ்டமா போயிடும். அப்ப ப்ராப்பர்ட்டிஸுக்கு ரெடி ஆகிட்டு போங்க. மெக்கானிக்ஸ், வேவ்ஸ் இதெல்லாம் ஆரம்பத்தில் படிச்சு நல்லா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வேவ்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும், ஃபீல்டும் அதே மாதிரி தான் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி அப்படின்ட்டு 4 எஸ்ஐக்கு ஹீட் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கு, கஷ்டமா இருக்க மாட்டுச்சு. அப்ப 4 எஸ்ஐக்கு 6 எஸ்ஐக்கு ரெடி ஆகிட்டு போனீங்கன்னா அதுல ஒன்றை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதையும் நீங்க ஒரு பிளேனாக, அதாவது இதையும் செய்யக்கூடிய மாதிரி நீங்க தியரியை நல்லா கிளியர் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா இதையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல கேள்விகள் செஞ்சுட்டு போனீங்கன்னா செய்யக்கூடிய மாதிரி போகும். அப்ப இதையும் நீங்க ஒரு சாய்ஸாக எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும், சரியா? அப்ப இந்த இதுல வந்துகிட்டு நம்ம பார்ப்போம், ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற பாடத்தை பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸை பார்த்து அதுல உள்ள விளக்கத்தை பார்ப்போம். அதுல எப்படி கேள்விகள் செய்யறது, அதுல எப்படி கேள்வி வருது, அதை எப்படி செய்யறன்னு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்துகிட்டு தெளிவா பார்ப்போம். இப்ப இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா அது வந்துகிட்டு 3 என்ன பாடமாக உடையுது. இப்ப வேவ்ஸ் எடுத்தீங்கன்னா சவுண்ட், லைட்னு சொல்லி 2 உடையிற மாதிரி இது 3 உடையுது. முதலாவது பாத்தீங்கன்னா மீள்தன்மைன்னு சொல்லி, முதலாவது வந்துகிட்டு மீள்தன்மை, எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது 2வது பிசுக்குமை, இத வந்துட்டு விஸ்கோசிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது 3வது பாத்தீங்கன்னு சொன்னா மேற்பரப்பில் விசை.
இதை சர்ஃபேஸ் டென்ஸ் என்று சொல்லுவோம். சரியா? இப்ப இதுல மூணையும் பத்தி படிக்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மூணையும் தெளிவா படிச்சேன்னா ப்ராப்பர்ட்டிஸ் முடியுது. ஒவ்வொன்றும் சின்ன 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 இடம், இந்த மூணு சின்ன சின்ன இடம், அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்தையும் படிச்சுட்டு போனோம்டா. சரி, அப்ப இதா ஃபெஸ்ட்டுக்கு நம்ம பார்ப்போம். எலாஸ்டிசிட்டியை பார்த்தேன்னு சொன்னா, எலாஸ்டிசிட்டியில் இருக்கிற விஷயத்த முதலாவது பார்த்தேன்னு சொன்னா, எலாஸ்டிசிட்டிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்ன தெரிஞ்ச விஷயம்னு சொன்னா, இப்போ ரப்பர் ஒன்று எடுக்கீங்க, ரப்பர் ஒன்று எடுத்து என்ன செய்றீங்க, நீட்டுறீங்க, அது என்ன செய்யுது, நீளுது, திரும்ப விட்டோட என்ன செய்யுது, அது பழைய நிலைக்கு வருது. இதைத்தான் சொல்றது மீள்தன்மை என்று சொல்லி. அதாவது ஒரு விச்சுரல் எடுத்துனாலும் சரி, இல்லாட்டி ஒரு ரப்பர் எடுத்தாலும் சரி, நீளக்கூடியது, அதாவது நீளக்கூடிய இல்லை ஏதோ ஒன்று எடுத்தீங்கன்னா நீட்டினீங்க என்ன சொன்னா அது என்னது, நீட்சி அடையும். இல்லாட்டி சுருக்கினீங்கன்னு என்னது, சுருங்கும். அதை திரும்ப நீங்க ஒன்றும் செய்யல, ஒரு விஷயம் கொடுக்கல, ஒன்றும் செய்யல, சும்மா விட்டுட்டீங்கன்னா என்ன செய்யும், அது என்ன ஆரம்பத்துல என்ன நிலையில இருந்துச்சோ, இயற்கையில என்ன நிலையில இருக்கோ அதே நிலைக்கு வந்து அடைகிறது தான் இந்த மீள்தன்மை என்று சொல்லுவோம். இப்ப மீள்தன்மை என்று சொல்லி இதைத்தான் சொல்லுவோம். சரியா? அதுல எலாஸ்டிசிட்டியில பார்த்தோன்னா மீள்தன்மை உள்ள திரவியம், மீள்தன்மையற்ற திரவியம் என்று ரெண்டு இருக்கு. ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா, மரத்தை எடுத்தீங்கன்னா மரத்தை வந்துட்டு உங்களால சுருக்க இயலுமா, நெருக்க இயலுமா? அதே இது பஞ்சு எடுக்கீங்க, பஞ்சு எடுத்து என்ன செய்யலாம், உங்களால நெருக்க இயலும். ஆனா மரத்தை நெருக்க இயலுமா? இல்லை. அப்ப இதுல மீள்தன்மை உள்ள திரவியம், மீள்தன்மை அற்ற திரவியம் இருக்குது. சரியா? அப்ப மீள்தன்மை உள்ள திரவியத்துக்கு தான் எலாஸ்டிசிட்டி பார்க்க இயலும். மீள்தன்மையற்ற திரவியத்துக்கு பார்க்க இயலுமா? இல்ல. சரியா? இப்ப மீள்தன்மை உள்ள திரவியத்துக்கு வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னா, அதுல சில வேர்டுகள் யூஸ் பண்ணுவாங்க. என்ன வேர்டு சொன்னா, விஹாரம், அடுத்தது தகைப்பு. இது என்னது விஹாரம், தகைப்புங்கிறது? இது ஒரு வித்தியாசமான வார்த்தைகளா இருக்கு. விஹாரம்ங்கிறது ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, தகைப்புங்கிறது ஒரு வித்தியாசமான வார்த்தையா இருக்கு. விஹாரம்டா என்னது, விஹாரம் அடைகிறேன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. விஹாரம் அடைகிறேன்னா ஒரு பொருள் ஏற்கனவே இருந்த நிலையில இருந்து உடைகிறதோ, இல்லாட்டி வேற ஒரு நிலைக்கு மாற்றப்படுறதோ, வடிவம் மாறுறதோ, ஒரு நிலையில இருந்து ஒரு வடிவத்தில இருந்து இன்னொரு வடிவம் மாறுறதோ, இப்ப அதெல்லாம் வந்து என்னது, விஹாரம் அடையுது என்ன சொல்லுவோம். அதாவது ஒரு நுண்மானி திருகணிச்சு பரிசோதனையில என்ன செய்வீங்கன்னு சொன்னா, சில பொருட்களை வந்துகிட்டு அதுல அளக்க இயலாது. ஏன்னு சொன்னா அதை வந்துகிட்டு நீங்க என்ன செய்யுங்க, ரப்பரோ இல்லாட்டி உடையக்கூடிய பொருட்களோ என்ன செய்யல, அதுல அளக்க இயலாது. ஏன்னா அதை நீங்க அளக்கும் போது என்ன செய்ய போகுது, அதுல வடிவம் என்ன செய்ய போகுது, அதுல நீங்க ரெண்டையும் பட்டடையும் கதிர்கோளையும் ஒட்டு வைக்கும் போது என்ன செய்ய போகுது, அதுல வடிவம் மாறப்போகும். அப்ப வடிவம் மாறுங்கோல என்னது, விஹாரம் அடையுது நம்ம செல்லுவோம். அப்ப ஆரம்பத்துல இருந்த வடிவம் இன்னொரு வடிவமாக மாறுறது என்னது, விஹாரம் செல்லுவோம். அதே இது தகைப்புன்னு சொன்னா என்ன, தகைப்புன்னு சொன்னா அந்த மாறின வடிவம், அந்த மாறின வடிவம், மாறிய வடிவம் திரும்ப பழைய நிலைக்கு வாரது, திரும்ப பழைய நிலைக்கு வாரது, பழைய நிலைக்கு வாரது தகைப்புன்னு சொல்லுவோம். அதாவது விஹாரமடைய ஜீவம், அதாவது என்ன விஷயம் சொன்னா, ஒரு பொருள்ல விஹாரம் வடிவத்தை மாத்தும், ஏற்கனவே இருந்த இயற்கையில் இருந்த வடிவத்தை மாத்தினா அது விஹாரம். அந்த விஹாரம் அடைஞ்சது அது பழைய நிலைக்கு வந்துச்சுன்னா அது என்னது, தகைப்புன்னு சொல்லுவோம். தகைப்பு. அதுலயும் தகைப்புல இழுவை தகைப்பு, நெருக்கல் தகைப்பு, அதே மாதிரி இழுவை விஹாரம், நெருக்கல் விஹாரம் எல்லாம் இருக்குது. இப்ப இழுவை விஹாரம்னா இழுவையை கொடுக்கறது மூலம், இழுவையை கொடுக்கறது மூலம் விஹாரம் அடைகிறது இழுவை விஹாரம், நெருக்கல் கொடுக்கறது மூலம் விஹாரம் அடைகிறது. அப்ப ரெண்டு வடிவத்துல நீங்க அதாவது வடிவத்தை மாத்தலாம், ஒன்று நெருக்கிறது மூலம், இன்னொன்று இழுக்கிறது மூலம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இழுவையா நெருக்கல் அண்டு மாறும். அந்த நெருக்கினது பழைய நிலைக்கு வாரது அந்த நெருக்கல் தகைப்பு. அடுத்தது இழுவை அடைஞ்சது அது பழைய நிலைக்கு வாரது இழுவை தகைப்பு சொல்லி, அதுலயும் என்னது ரெண்டு சாப்டர் இழுவையா நெருக்கல, அதுக்கேற்ற மாதிரி தகைப்பு விஹாரம் வந்துகிட்டு மாறிக்கிட்டு இருக்க போகுது. இப்ப அடுத்த சாப்டர்கள் நம்ம போனோம்னு சொன்னா, இந்த தகைப்பு விஹாரம்ங்கிற விஷயம் வந்துகிட்டு பேசிக்கான இதுல விஷயம் என்னன்னா, தகைப்பு விஹாரம் வந்துகிட்டு விளங்கினாத்தான் என்ன செய்யலாம்டா அதுக்கு கீழே இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே
உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி மற்ற விஷயங்கள் என்னது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ விஹாரத்தில் 3 வகையான விஹாரம் இருக்குது. ஒன்று ஒரு பரிமாண விஹாரம், ஒரு பரிமாண விஹாரம் என்று சொல்லுவோம். ஒரு பரிமாண விஹாரம் என்று சொன்னா ஒரு சும்மா ஒரு கோல் இல்லாட்டி ஒரு இலையை இழுக்கிறது மூலம் விஹாரம் அடைகிறது. இது என்னது? இதை வந்துட்டு வண்டின்னு சொல்லலாம். ஒரு பரிமாணம்னா ஒரு நீளம் மட்டும்தான். நீளத்துல மட்டும் ஏற்படுற மாற்றம், நீளத்துல மட்டும் ஏற்படுற மாற்றம் இது ஒரு பரிமாண விஹாரம் அறிக்க போகுது. அடுத்தது இரு பரிமாண விஹாரம். இரு பரிமாண விஹாரம் அதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பரப்புல ஏற்படுற மாற்றம், ஒரு பரப்புல ஏற்படுற இது வந்துகிட்டு ஒரு அடர். அந்த அடர்ல ஒரு பரப்புல ஏற்படுற மாற்றம், ஒரு பரப்புல ஏற்படுற மாற்றம் இது இருபரிமாண விஹாரம்னு சொல்லுவோம். அடுத்தது என்னது? நமக்கே தெரிஞ்சது 3D முப்பரிமாண விஹாரம். முப்பரிமாண விஹாரத்தை பார்த்தோன்னு சொன்னா ஒரு 3D தான் முப்பரிமாண விஹாரம். ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸில் ஏற்படுற மாற்றம் நீளம், அகலம், உயரம் இந்த 3லையும் ஏற்படுற விஹாரம் தான் இந்த முப்பரிமாண விஹாரமாக இருக்க போகுது. சரியா? இது பேசிக்கான விஷயம். இது நீளத்தில் ஏற்படுறது, இது பரப்புல, இது இருபரிமாண விஹாரம் பரப்புல ஏற்படுற மாற்றம், முப்பரிமாண விஹாரம் கனவளவுல ஏற்படுற மாற்றம். அப்ப நீளம், அகலம், உயரம் 3 சேர்த்து கனவளவுல ஏற்படுற விஹாரம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்தான் ஹூக்ஸ் லோ. இது நீங்க மெக்கானிக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க இதுக்கு தேவையான விஷயங்களை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். நோட்ஸ் உங்களுக்கு தேவை தானே? நோட்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்களே என்ன செய்யலாம்? கதைக்கிற விஷயங்களை நோட் பண்ணி நீங்க கொள்ளலாம். இப்ப மீள்தன்மை, எலாஸ்டிசிட்டி போட்டு விஹாரம்டா என்ன, அதாவது ஒரு பொருள் நீ எப்படி எழுதலான்னு சொன்னா, ஒரு பொருள் புறவீசை பிரயோகிக்கப்பட்டால் அதன் வடிவம் மாறுவது விகாரம் எனப்படும். அடுத்ததாக தகைப்புன்னு சொல்லி போட்டுட்டு எப்படி எழுதலாம்? அந்த பொருளுக்கு விசை வந்துகிட்டு பிரயோகிக்கப்பட்ட விசை வந்துகிட்டு எடுக்கப்பட்டால் அந்த மாறிய வடிவம் ஆரம்ப நிலைக்கு மாறுதல் தகைப்பு எனப்படும். சரியா? அதுக்கு கீழே ஒரு பரிமாண விகாரத்துக்கு ஒரு பரிமாண விகாரம் சொல்லி போட்டுட்டு நீளத்தில் ஏற்படுற மாற்றம், ஒரு இலை எடுத்து அதுல நீளத்தில் ஏற்படுற மாற்றம் சொல்லி எழுதலாம் விசை கொடுக்க போது. அடுத்த இருபரிமாண மாற்றம் பரப்புல ஏற்படுற மாற்றம். சரியா? முப்பரிமாண விகாரம் கனவளவுல ஏற்படுற மாற்றம். இப்படின்ட்டு நீங்க உதாரணங்களை கொடுத்துக்கொள்ள இயலும். அடுத்த விஷயம் ஹூக்ஸ் லோ. ஹூக்ஸ் லோ பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம மெக்கானிக்ஸ்ல படிச்சது F நேர்விகித சமன் என்னையாக இருக்கும் E. நீங்க எவ்வளவுக்கு விசையை கூட்டுறீங்க, இங்க வந்துகிட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா எஃப்ங்கிற விசையை கொடுக்கணும். ஒரு இலையில ஆரம்பத்துல எல் நீளத்துல இருக்குது, அது வடத்திருக்கிறேன். எஃப்ங்கிற ஒரு விசையை கொடுக்க ஆரம்பத்துல எல் நீளத்துல இருக்குது. இப்போ விசையை கூட்ட என்ன செய்ய போகுது? மீள்தன்மை இல்லதானே ஹூக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன செய்ய போகுது? நீள போகுது. அப்ப என்ன செய்ய போகுது? இப்படி கொஞ்சம் நீளம், மரம் இப்படி கொஞ்சம் நீளம், விசையை கூட்ட அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுது? அப்ப என்ன செய்யுது? நீட்சி அடையுது. அப்ப எவ்வளவுக்கு விசையை கூட்டுறோம் அவ்வளவுக்கு என்ன செய்யுது? நீட்சி அடையுது. இந்த ஈங்கிறது என்னது? நீட்சி. அப்ப எஃப் நேர்விகித சமன் நீட்சி என்னன்னா விசையை கூட்ட என்ன நடக்கும்? விசையை கூட்ட அது நீள்ற அளவும் என்ன செய்ய போகுது? கூட போகுது. எவ்வளவு நீள்ற? இப்ப ரப்பர் தான் நம்ம நார்மலா இழுக்கக்குள்ள கொஞ்சம் நீள்றிக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இழுக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் நீளும், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இழுக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் நீளும். அப்ப எஃப் நேர்விகித சமன் ஈன்னா அதுல விசையை விசைக்கு கூட என்ன நடக்கும்? அதுல நீட்சியம் என்ன செய்யும்? கூடும். இதுல இருந்து உருவாக்கப்பட்ட சமன்பாடு தான் எஃப் சமன் KEங்கிற ஒரு சமன்பாடு. F சமன் KEங்கிற ஒரு சமன்பாடு. இந்த கேன்னு சொல்றது என்னன்னு சொன்னா வில் மாறிலி என்று சொல்லுவோம். வில் மாறிலி, இது ஒரு மாறிலி. சரியா? இதுக்கு அலகு பரிமாணங்கள் இருக்குது.
ஆனா இது வந்துகிட்டு என்னது ஒரு மாறிலி. இப்ப நம்மள படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில பிசிக்ஸ்ல நிறைய இடங்கள்ல படிக்க மாறிலிகள் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் மாறிலி இருக்கு. எச்ங்கிறது பிளங்கின் மாறிலி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாறிலிகள் வந்துகிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் படிச்சுட்டு வருவோம். சரியா? அப்ப அந்த வகையில கேங்கிறது என்னது, இது ஒரு வில் மாறிலின்னு சொல்லுவோம். இதுக்கு பரிமாணம் பாத்தீங்கன்னா நியூட்டன், சாரி இதுல அழக பாத்தீங்கன்னு சொன்னா நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன் என்று சொல்லுவோம். நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன். கே ஈக்குவல் டு எஃப் இது வந்துகிட்டு நியூட்டன், ஈட வந்துகிட்டு மீட்டர். அப்ப நியூட்டன் மீட்டர், நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன் என்று சொல்லி வரப்போகுது. சரியா? அப்ப இது பேசிக்கான விஷயம். அடுத்த விஷயம் இதுல பாத்தீங்கன்னா ஹூக்ஸ் லோல எஃப்க்கும் ஈக்கும் இடையிலான கிராஃப், எஃப்க்கும் ஈக்கும் இடையிலான ஒரு கிராஃப் ஒன்று இருக்குது. அந்த கிராஃபையும் பார்த்துட்டு போவோம். நீட்சிக்கும் இது நீட்சிக்கும் விசைக்கும் இடையிலான ஒரு கிராஃப் ஒன்று இருக்குது. விசையை கொடுக்க கொடுக்க நீட்சி என்ன செஞ்சுட்டு போகும்? நேர்வீத சமன் தானே. நேர்விகித சமன்னா எஃப் நேர்வீத சமன் சொன்னா எப்படி கோடு வரப்போகுது? y சமன் mxங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல இது எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்தா y சமன் mxங்கிற அடிப்படையில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? கிராஃப் வந்துகிட்ட கிடைக்க போகுது. புறம் என்ன செய்யணும் சொன்னா ஒரு மீள்தன்மை எல்லை வரைக்கும் தான் என்ன செய்யுது, இப்படி போகும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொன்னா கிராஃப் வந்துகிட்டு இப்படி சேஞ்ச் ஆகிட்டு போகும் ஒரு மீள்தன்மை எல்லை வரைக்கும். அதுக்கப்புறம் என்னது, அது வந்துகிட்டு அந்த இலை வந்துகிட்டு உடைகிறதுக்கோ பீகிறதுக்கோ என்ன செய்யுது, வாய்ப்பு இருக்கு. அப்ப மீள்தன்மை எல்லை வரைக்கும் என்ன செய்யுது, அது அப்படியோ சீராக போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, இது ஒவ்வொன்றும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை வந்துகிட்டு தகைப்பு விகாரத்துக்கான கிராஃப்ல வந்துகிட்டு பார்ப்போம். இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட் மீள்தன்மை எல்லை, அதை தாண்டினா உடைவு புள்ளி, அதை தாண்டினா அந்த விசையை கொடுக்க கொடுக்க அந்த தாண்டினா உடைவு புள்ளி, அங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் கிராஃப் எப்படி போகுதுன்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு கிராஃப் ஒன்று போகும். அப்ப ஒரு மீள்தன்மை எல்லை வரைக்கும் இப்படி சீரான ஒரு நேர்கோடு வரப்போகுது. மீள்தன்மை எல்லை வரைக்கும் ஒரு சீரான நேர்கோடு வரும். இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கேன். இப்ப அடுத்த விஷயமாக பார்த்தேன்னு சொன்னா நீட்சி தங்கி உள்ள காரணிகள். இந்த நீட்சி வந்துகிட்டு தங்கி இருக்கிற காரணிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதை நோட் பண்ணி கொள்ள இயலும். ஒன்று திரவியம், திரவியத்துல தங்கி இருக்குது. நான் திரவியத்தை மாத்தினு சொன்னா ஒரு திரவியத்துல ஒரு விசை கொடுக்க, ஒரு திரவியத்துல எஃப்ங்கிற ஒரு விசை கொடுக்க. சரியா? அதாவது ஒரு பொருள், அது ஒரு திரவியம், அது ஒரு திரவியம். சரியா? இன்னொரு பொருள் எடுக்க, அது வேறு திரவியம். ரெண்டுக்கும் ஒரே அளவான விசை கொடுக்க, ரெண்டுக்கு நீட்சி சமனான்னு கேட்ட நீட்சி சமன்ல அதுல இப்ப இரப்பர் திரவியமும் அதே மாதிரி நீங்க வேறொரு இலை எடுத்து மீள்தன்மை உள்ள இலை எடுத்தீங்கன்னா அதுல திரவியம் வித்தியாசமாக இருக்கும். சரியா? அப்ப அதுல திரவியம் மாறக்குள்ள அதுல நீட்சிகள் என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. அதே மாதிரி விசை, நான் கொடுக்குற இந்த விசையை மாத்திரண்டு சொன்னா நீட்சி என்ன செய்யும், வில் மாறிலி மாற மாட்டுச்சு, நீட்சி என்ன செய்யும், மாறும். அதே மாதிரி பிரயோகிக்கப்படுற விசை. அடுத்தது குறுக்கோட்டு பரப்பு. இப்ப ஒரு இதை எடுத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு குறுக்கோட்டு பரப்பு ஒன்று இருக்க போகுது, ஏன்னு சொல்லி குறுக்கோட்டு பரப்பு இருக்க போகுது. அந்த குறுக்கோட்டு பரப்பு மாறவும் என்ன செய்யும், நீட்சி மாறும். குறுக்கோட்டு பரப்பு மாற என்ன செய்ய போகுது, நீட்சி மாற போகுது. இப்ப ஏன்னு சொன்னா இப்ப தடிப்பமான ஒரு இலை ஒன்று இருக்குது, மீள்தன்மை உள்ள தடிப்பமான இலை. அது இழுக்க அதுல அளவு என்ன செய்யணும்னா சின்னதான் நீட்சி அடையும். அதே இது கொஞ்சம் மெல்லியதான இலை எடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும், அதிகமாக நீட்சி அடையும். பிராக்டிக்கலா திங்க் பண்ண கொள்ள நமக்கு விளங்க அதிகமாக நீட்சி அடையும். ஏன்னு சொன்னா இதுல குறுக்கோட்ட பரப்பு பெருசாக கொள்ள பரப்பு விரிவு என்ன செய்யுது, நடக்க போகுது. பரப்பு விகாரம் வந்துகிட்டு நடக்க போகுது. சரியா? பரப்பு விகாரம் நடக்கும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி பரப்பு விகாரம் நடக்கும் போது அப்படின்னு பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்னது, இந்த குறுக்குவெட்டு பரப்பு மாறக்கொள்ள என்ன நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி அதுல நீட்சியும் என்ன செய்ய போது, மாற போகுது. அப்ப குறுக்கோட்டு பரப்பு மாறுறது என்னென்னு விளங்கிருக்கும் உங்களுக்கு. அதுல குறுக்கோட்டு பரப்பு அதிகமாக கொள்ள என்னது, நீங்க ஒரு பரிமாண விகாரத்துல இருந்து என்னது இரு பரிமாண பரப்பு விகாரத்துக்கு என்ன செய்யுது, அது போகுது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுது, இது பரப்பு விகாரம் கொள்ள என்ன செய்ய போகுது, அதுல
என்னது அடைந்த நீட்சி என்னது சின்னதா இருக்கும். நீளம் வந்துகிட்டு இப்படி நீளமாக இருக்கிறது அது விகாரம் அடைகிறதுக்கும், அதே இது இப்படி பரப்பாக அதே அளவு பரப்பா மாதிரி இருக்கு இது விகாரம் அடைகிறதுக்கு. ஏன்னா பரப்புல ஃபுல்லா மாற்றம் ஏற்படன். அப்ப வளர்ச்சி மாற்றம் ஏற்படக்குள்ள இதுல நீளத்துல என்னது நீட்சி குறையத்தான் இருக்க போகுது. நீட்சி என்ன செய்ய போகுது குறையத்தான் இருக்க போகுது. அப்ப இதுல நீட்சி குறைய இருக்கிறதால பரப்புல என்னது பரப்புலையும் குறுக்கோட்டு பரப்புலையும் என்னது அதுல நீட்சி என்ன செய்யுது தங்கியிருக்குது. நீட்சி வந்துகிட்டு தங்கியிருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது ஆரம்ப நீளத்திலையும் என்னது நீட்சி தங்கி இருக்குது. இப்ப ஆரம்ப நீளத்தை நான் மாத்தினேன். அப்ப ஒரு ஒன்றுக்கு ஒரு ஆரம்ப நீளம் அதுக்கு பிராக்டிக்கல் ஒன்று செஞ்சு பார்த்தேன்னா அதுக்கு என்னது அதுக்கும் வந்துகிட்ட என்னது நீட்சி டிஃபரெண்ட் ஆக போகுது. நீட்சி வந்துட்டு மாறப்போகுது. ஆரம்ப நீளம் ஒரு நீளம் எடுக்கல், இன்னொன்று வந்துகிட்டு ஆரம்ப நீளம் அதோட கொஞ்சம் பெருசாக எடுக்கல். ஆரம்ப நீளம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கல். இரண்டிட நீட்சிகளும் எப்படி இருக்க போகுதுன்னா வித்தியாசமாக இருக்கும். இரண்டிட நீட்சிகளும் என்ன இருக்க போகுது வித்தியாசமாக இருக்கும். ஏன் அதுல நீளங்கள் மாறுறதால அதுல இது வந்துகிட்டு நீட்சி எப்படி இருக்க போகுது வித்தியாசமாக இருக்க போகுது. இது வந்துட்டு கூற்றுக்கல்விகள்ல கேட்கலாம். அதாவது ஏற்கனவே ஒரு இலை இந்த மட்டும் இலை ஒன்று எடுத்திருக்கி அதுக்கு சம விசை பிரயோகிக்கப்படுகிறது, இன்னும் பெரிய இலை ஒன்று எடுக்கப்பட்டு அதுக்கு சம விசை பிரயோகிக்கப்பட்டால் இரண்டுகளோட நீட்சிகளும் சமனாக இருக்கும் என்று சொல்லப்பட்டால் சரியா இல்ல. பல நீங்க சாதாரண பிராக்டிக்கலா வச்சு பார்த்தாலும் இந்த சின்ன இலைக்கு ஃபுல்லாக கொடுக்கப்படுற விசையும் இந்த பெரிய இலைக்கு ஃபுல்லாக கொடுக்கப்படுற விசைகளை பார்க்கக்குள்ள இந்த சின்ன இலைக்கு இந்த ஃபுல்லா வந்துகிட்டு இந்த விசை ஊடுகடத்தப்படும். இந்த பெரிய இலைக்கு ஃபுல்லாக ஊடுகடத்தப்படும் போது பாத்தீங்கன்னா இதுல இடை விசையை பார்க்கும்போது இது என்னது எல்லா இடத்துலயும் ஊடுகடத்தப்பட்டிருக்கிறது குறைவாகத்தான் இருக்க போகுது. ஆனா இதுல சின்ன இலையா இருந்ததுன்னா எல்லா இடத்துலயும் ஊடுகடத்தப்பட்டிருக்கின்னு செல்லலாம். எல்லா இடத்துலயும் என்ன செஞ்சிருக்கி ஊடுகடத்தப்பட்டிருக்கின்ற விசைகள் ஊடுகடத்தப்பட்டிருக்கின்றன. பெரிய இலைகளுக்கு ஒவ்வொரு இடங்களையும் ஊடுகடத்தப்பட்ட அந்த விசைகள் அளவு சிறிதாக இருக்கலாம். இந்த இடத்துல பெரிதாக இருக்கும் இங்க கொடுக்கப்பட்டா, மற்ற இடங்கள்ல சில இடங்கள்ல சிறிதாக இருக்கலாம். அப்படி அந்த அடிப்படையை பார்த்தேன்னா இங்க நீட்சி என்ன செய்ய போகுது மாறப்போகுது. சரியா? அப்ப இந்த விஷயம் என்னது நீங்க நோட் பண்ணி வைக்கலாம். அப்ப நீட்சி வந்துட்டு தங்கி இல்ல 4 காரணிகளையும் பத்தி சொன்னேன். அந்த 4 காரணிகளும் வேறுபடும் போது அது நீட்சிகளும் என்ன செய்ய போகுது வேறுபடும். சரியா? இப்ப அடுத்த ஒரு சாப்டருக்கு போவோம். மீளியல் மட்டு இல்லாட்டி இதை யங்கின் மட்டுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மெயின் சாப்டராக வரக்கூடியது ஒரு இதான் விஷயம்தான் மீளியல் மட்டு இல்லாட்டி யங்கின் மட்டுங்கிற ஒரு விஷயம். இது ஒரு மாறிலி. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு என்னது யங்கின் மட்டு மீளியல் மட்டு இருக்கும். இப்ப நீங்க ஒரு ரப்பருக்கு ஒரு யங்கின் மட்டு இருந்துச்சுன்னா இப்ப இரும்புக்கும் இன்னொரு உருக்குக்கும் இன்னொன்று பித்தளைக்கு இன்னொன்று அப்படி ஒவ்வொன்றுக்கும் என்னது ஒவ்வொரு யங்கின் மட்டு மீளியல் மட்டு பெருமானங்கள் இருக்க போகுது. மீளியல் மட்டு இல்லாட்டி யங்கின் மட்டு என்று சொல்லலாம். இதை வந்துகிட்டு செல்லுவோம் மொடியூலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு செல்லுவோம். சரியா? இப்ப நமக்கு தெரியும் ஒரு விஷயம் தகைப்புங்கிறத பத்தி தெரியும், விகாரம்ங்கிறதையும் பத்தி தெரியும். இது ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? இது ரெண்டு நேர்விகித சமனாக இருக்கு. ஏன் நேர்விகித சமனாக இருக்குன்னா எவ்வளவு விகாரம் அடைஞ்சிருக்கு அவ்வளவு தானே தகைப்பு அடை. எவ்வளவுக்கு நான் விகாரம் அடைக்கிறேனோ அது திரும்ப ஆரம்ப நிலைக்கு வரணும்னா அவ்வளவு தானே அந்த விகாரம் அடைஞ்ச அம்மனும் தானே தகைப்பா மாற போகுது. அப்ப இதை கூட்ட தகைப்பு என்ன செய்யும் கூட்டும். அப்ப விகாரம் அடைகிற அளவு கூட்டினா ஆரம்ப நிலைக்கு வார அந்த தகைப்பும் என்ன செய்ய போகுது பெருமானமும் கூட போகுது. அப்ப விகாரம் தகைப்பு இது ரெண்டும் என்னது ஒன்றுல ஒன்று தங்கியிருக்கிற ஒரு ஆரணி தான். அப்ப இதை கூட்ட இது கூடும், இதை கூட்ட இது கூடும். அப்ப இது ரெண்டும் என்னது நேர்விகித சமனாக இருக்கு. இந்த நேர்விகித சமனை சமப்படுத்துறதுக்கு தான் நான் என்ன செய்யறேன் இந்த யங்கின் மட்டங்க கொண்டாறேன். தகைப்பு ஈக்குவல் டு இ விகாரம். ஈக்கு பதிலாக நீங்க வை இன்னும் போடலாம். இந்த வை ஈன்னு சொல்றது யங்கின் மட்டு அல்லது மீளியல் மட்டுன்னு சொல்லுவோம். வை இல்லாட்டி ஈன்னு சொல்லி நீங்க போடலாம், எது நானே போட்டாலும் ஓகே. சரியா? தகைப்பு ஈக்குவல் டு இ விகாரம்னு சொல்லுவோம். இதை சமப்படுத்துறதுக்கான ஒரு மாறிலி இடையில கொண்டு வந்திருக்கேன். எஃப் சமன் ஈல கே கொண்டு வந்த மாதிரி இங்க தகைப்பு
நேர்வித சமம் விகாரத்துல இங்க ஈயை கொண்டு வந்து சமப்படுத்திருக்கேன். சரியா? இந்த ஒரு இதுல வந்துகிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா எஃப்ங்கிற ஒரு விசை ஒன்று நான் கொடுக்கேன். ஒரு இலை ஒன்று எடுத்து எஃப்ங்கிற ஒரு விசை ஒன்று கொடுக்கேன். இவ்வளவு தான் ஆரம்ப நீளம். நான் புள்ளிக்கோடால காட்டிருக்கேன். இவ்வளவு வரைக்கும் ஆரம்ப நீளம். அப்ப இவ்வளவு என்னது? நீட்சி அடைந்திருக்கு. இவ்வளவு என்னது? நீட்சி அடைந்திருக்கு. இதுல குறுக்கோட்டு பரப்பை நான் எடுக்கேன், ஏண்டு சொல்லி எடுக்கேன். இதுல குறுக்கோட்டு பரப்பை ஏண்டு சொல்லி எடுக்கேன். இப்ப இத என்ன செய்யறேன்? இழுக்கன் நீட்சி அடைய செய்யறேன். நீட்சி அடைய செய்யறேன்னா இதுல இருக்க போறது என்னது? இழுவை தகைப்பு தான் இருக்கும். இந்த இடத்துல இழுவை தகைப்பு இழுவை விகாரம் தான் இருக்க போகுது. இழுவை தகைப்பு இழுவை விகாரம் தான் இருக்க போகுது. இப்ப இழுவை தகைப்புண்டா என்னன்னு பார்ப்போம். இழுவை தகைப்புண்டா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கம்பியில அதுல டெபினிஷன் என்ன சொல்றேன். ஒரு கம்பியில அலகு குறுக்கோட்டு பரப்பளவு மீது தொழிற்படும் இழுவை விசையானது இழுவை தகைப்பு எனப்படும். என்ன விஷயம்னு சொன்னா ஒரு அலகு குறுக்கோட்டு பரப்பு மீது தொழிற்படுற விசை இழுவை விசை. ஒரு அலகு குறுக்கோட்டு பரப்பு மீது தொழிற்படுகின்ற இழுவை விசை வந்துகிட்டு இழுவை தகைப்புன்னு சொல்லுவோம். என்ன விஷயம்னு சொன்னா இந்த ஓலோ குறுக்கோட்டு பரப்புல கொடுக்குற விசையால இவ்வளவு விசையால தான் அது நீட்சி அடையுது. அப்ப இந்த விசை இந்த குறுக்கோட்டு பரப்புக்கு இந்த விசை கிடைச்சாதான் அது ஆரம்ப நிலைக்கு அடையும். அதான் இந்த குறுக்கோட்டு பரப்புக்கும் இந்த கொடுக்குற விசை தான் என்னது? தகைப்புன்னு சொல்றாரு. அப்ப நாங்க நீட்சி அடைகிறதுக்கு இது ஆரம்ப நிலை அடையணும்னா நான் விட்டேன்னா அந்த விசை இருந்தா தானே என்ன செய்ய போதோ, அந்த குறுக்கோட்டு பரப்பு அந்த விசை இருந்தா அது என்ன செய்ய போதோ, அது ஆரம்ப நிலையை என்ன செய்யும்? ஆரம்ப நிலையை அடையும். சரியா? அப்ப தகைப்பு இழுவை தகைப்புங்கிறது ஓரளவு குறுக்கோட்டு பரப்பு மீது கொடுக்கப்படுற அந்த இழுவை விசைதான் தகைப்புண்டு செல்லுவோம். அப்ப இது எஃப்ங்கிறது இங்க இழுவை விசையாக இருக்க போது, ஏங்கிறது குறுக்குவெட்டு பரப்பாக இருக்க போகுது. இதை வந்துட்டு நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். அப்ப இழுவை தகைப்புங்கிறது இழுவை விசைங்கள் குறுக்குவெட்டு பரப்பாக இருக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் இழுவை விகாரம். இழுவை விகாரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஓரளவு அதாவது ஆரம்ப நீளத்தின் கீழ் ஆரம்ப நீளத்தின் மேல் நீட்சியாக இருக்கும். இது என்ன விஷயம் சொன்னா இழுவை விகாரத்துக்கு நீங்க எழுதி கொள்ள இயலும். ஒரு கம்பியின் அலகு நீளத்தின் நீட்சி இழுவை விகாரம் எனப்படும். ஒரு அலகு நீளம் கம்பி எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல கொடுக்கப்படுற அந்த நீட்சி தான் என்னது? இந்த விகாரம் அறிக்க போகுது. அப்ப என்னது விகாரம் அடைஞ்சு எவ்வளவுக்கு விகாரம் அடைஞ்சிக்கின்னு கேட்டா நீங்க எடுக்கப்படுற அந்த கம்பியின் நீளத்துல எவ்வளவு நீட்சி அடைஞ்சிருக்கோ அதான் என்னது? விகாரம். அதான் சொல்லிக்கிறது. நம்ம முன்னால பார்த்த விஷயம் தான். அந்த எவ்வளவுக்கு நீட்சி அடையுதோ அல்லது எவ்வளவுக்கு நெருக்கம் அடையுதோ அந்த நெருக்கம் நீட்சி தான். அந்த ஆரம்பத்துல இருந்த அளவுல இருந்து எவ்வளவுக்கு அந்த நெருக்கம் நீட்சி இருக்குதோ அதைத்தான் இங்க என்னது? இழுவை விகாரமா சொல்லிக்காரு. இப்ப இதுவும் இலகுவான ஒரு விஷயம். அப்ப இழுவை விகாரம் சமன் நீட்சிக்கு இ ஆரம்ப நிலம் எல், இ/எல். சரியா? அப்ப இந்த இரண்டு சமன்பாடுகளும் தான் ஆக முக்கியமான சமன்பாடுகள். இழுவை தகைப்பு அல்லது நெருக்கல் தகைப்புன்னு பாரு. இதுல இழுவை வந்திருக்கிறதால இழுவை தகைப்பு, நெருக்கல் வந்தா நெருக்கல் தகைப்பு. சரியா? இழுவை தகைப்புல என்னது? ஓரளவு குறுக்கோட்டு பரப்பு மீது தொழிற்படுற இழுவை விசைதான் என்னது? இழுவை தகைப்பாக இருக்க போது. இழுவை விகாரங்கிறது ஆரம்ப நிலத்து மேல இருக்கிற நீட்சி தான் என்னது? இழுவை விகாரமாக இருக்க போகுதோ. அப்ப இதை நோட் பண்ணினீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு விஷயமும் மிக மிக முக்கியமாக இருக்க போகுது. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இங்க தகைப்புக்கு பதிலாக நான் என்ன செய்யறேன்? தகைப்புன்னு பொதுவா போட்டிருக்கேன். இழுவை தகைப்பா இழுவை விகாரம் அதுக்கேற்ற மாதிரி மாறும். இந்த இடத்துல நான் இழுவை தகைப்புன்னு சொல்லி போடுறேன். ஈக்குவல் டு இழுவை எடுத்து என்ன சொன்னா விகாரம் என்ன வரப்போகுது? இழுவை விகாரம் சொல்லி வரப்போகுது. இப்ப
ஈக்கு பதிலாக நான் எடுக்கன் வையின் செல் எடுக்கன் யங்கின் மட்டிட இது சரியா, யங்கின் மட்டிட இது ஈன்னு எடுக்கலாம் இல்லாட்டி வைன் எடுக்கலாம். இப்ப y ஈக்குவல் டு யங்கின் மட்டு ஈக்குவல் டு என்ன வருது, இழுவை தகைப்பின் கீழ் இழுவை விகாரம், இழுவை தகைப்பின் கீழ் இழுவை விகாரம். இதுதான் யங்கின் மட்டுக்கான சமன்பாடாக இருக்கும். அப்ப எவ்வளவு சிம்பிளாக எடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கு சிலாக்களுக்கு. இழுவை விகாரத்திங்கள் இழுவை தகைப்பா இல்ல இழுவை தகைப்பிங்கள் இழுவை விகாரமான்னு சொல்லி என்ன கஷ்டமா இருக்கும். இங்க தகைப்பு நேர்வீத விகாரம் இந்த ஈ எங்க போடுறோம் விகாரத்துக்கு பக்கத்துல, அதை ஞாபகம் வச்சிருந்தேன்னா இதுல இருந்து அந்த என்ன யங்கின் மட்டும் நீங்க எடுக்கலாம். ஒன்றுல இருந்து ஒன்றை பிரிச்சிங்கன்னா என்ன வரப்போகுது, யங்கின் மட்டும் வரப்போகுது. நமக்கு இழுவை தகைப்புக்கும் இழுவை விகாரத்துக்கு ஏற்கனவே அதுல டெபினிஷனும் தெரியும், சமன்பாடுகளும் தெரியும். இப்ப டிரெக்டாக நீங்க போட்டீங்கன்னா யங்கின் மட்டு y ஈக்குவல் டு இழுவை தகைப்புக்கு என்ன வரப்போகுது f/a, யங்கின் இழுவை விகாரத்துக்கு என்ன வரப்போகுது e/l. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்னது y சமன் yக்கு ஒரு சமன்பாடு எடுத்திருக்கோம் FL/f. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வைக்கு வந்துகிட்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா y சமன் இழுவை தகைப்பின் கீழ் இழுவை விகாரம் சொல்லி எடுத்திருக்கீங்க. இழுவை தகைப்பின் கீழ் இழுவை விகாரம், அதுக்கான சமன்பாடு என்ன செஞ்சுக்கீங்க போட்டிருக்கீங்க. இப்ப இதை சுருக்கினீங்கன்னா என்ன எப்படி வரப்போகுது f/a. f/a இது பிரித்தல் வருது. பிரித்தல் நீங்க பெருக்கலாக மாத்துறீங்கன்னா என்ன மாறப்போகுது தலைகீழாக மாறும். தலைகீழாக மாறினுச்சுன்னா எப்படி வரும் l/e சொல்லி வரும். அப்ப இதை லாஸ்டா சுருக்கிறீங்கன்னா FL/AE, அதாவது பெருக்கி போட்டீங்கன்னா FL/AE. அப்ப உங்களுக்கு சமன்பாடு எப்படி வருது y சமன் f விசை தர அதுல நீளம் தர அந்த கோல்ற நீளம் தர அதுல குறுக்கோட்டு பரப்பு தர e அது அடைகிற நீட்சி. இதான் என்னது யங்கின் மட்டுக்கான சமன்பாடுன்னு சொல்லி படிப்பீங்க. யங்கின் மட்டுக்கான சமன்பாடு. அப்ப யங்கின் மட்டுக்கான ஒரு சமன்பாடு எப்படி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் தெளிவா பார்த்துட்டோம். ஒரு